அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், வெற்றிலைங்க. வெற்றிலை வந்து 2 வெற்றிலை மாடி தோட்டத்தில் இருக்குங்க. இது கும்பகோணம் வெற்றிலைங்க. கொஞ்சம் காரத்தன்மை உள்ளதுங்க. அடுத்தது வந்து சாதாரண வெற்றிலை தாங்க. இப்போது வெற்றிலை அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்துலலாம் உணவு அருந்தினதுக்கப்புறமா வெற்றிலை தாம்பூலம் தரிக்கும் பழக்கம் வந்து நம்மக்கிட்ட இருந்தது. இப்படி வந்து வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு எல்லாம் சேர்த்து நம்ம அதை மென்று சாப்பிடும்போது வாயில் வந்து உமிழ்நீர் சுரக்குங்க. அது வந்து சர்க்கரை உள்ளவங்க, பிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் தொடர்ந்து இப்போவும் நம்ம வந்து வெற்றிலை தரிக்கும் பழக்கத்தை வந்து கொண்டு வரணுங்க. அப்படி கொண்டு வரும்போது நம்மளுக்கு நோய்கள்லாம் கட்டுப்படுங்க. அது இல்லாமல் சுண்ணாம்பில் இப்போ விட்டமின் சி எல்லாம் இருக்குங்க. 3யும் சேர்த்து நம்ம மென்று சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ வீட்டுக்கு வந்து விருந்தினர் வந்தால் கூட நம்ம அவங்களுக்கு வெற்றிலை கொடுக்கும் பழக்கத்தை வச்சுருக்கோங்க. ஏன்னா லக்ஷ்மியை வந்து வெற்றிலையில் வாசம் செய்யறதா நம்மளுக்குள்ள ஒரு ஐதீகம் இருக்குங்க. அது வந்து இது மாதிரி சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து வெற்றிலை நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கணுங்க. அதே மாதிரி பண்டிகை காலங்களில் வெற்றிலை இல்லாமல் நம்ம எந்த பண்டிகையும் கொண்டாடுவதில்லைங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.